காலையில் கர்த்தரை நீ தேடினாய், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டாய், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் இந்த மத்தியான வேளையில் 1ஆம் தேதி காலையில் எழும்பி இவ்வளோ நேரம் துதித்து ஜெபித்து இவ்வளோ நேரம் தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறோம். இந்த மத்தியான வேளையும் ஜெப வேளை, அநேகருக்காக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையிலும் ஒரு வார்த்தையை கேட்டு, வார்த்தையானவர் இல்லைனா ஆதியில் வார்த்தை இருந்தது, ஸ்தோத்திரம். அதனால தான் எல்லாம் உருவாக்கப்பட்டது. அவர் இருக்கிறதுனால தான் அவர் உருவாக்கி நம்மை ஓட விட்டு கொண்டு இருக்கிறார். வார்த்தையை கேட்டு பலனடைந்து நம்ம துதித்து ஜெபிக்க போகிறோம். இப்பொழுதும் ஒரு வார்த்தை, ஏசாயா 3:10 இப்படி சொல்கிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. காலையில் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை கேட்டோம். கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு, நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் அந்த நீதிமான்? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை எனக்காக பூமியில் வந்து மரித்தார், உயிர்த்தார், உயிரோடு இருக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டேன், என்கிட்ட பாவங்கள் இல்லை, எனக்கு என் பாவங்களெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நான் அவருக்குள்ள வாழ்கிறேன் என்ற நிச்சயம் உள்ளவன் நீதிமான். அவன் அவரால் முன் அறியப்பட்டவன், முன் குறிக்கப்பட்டவன், அழைக்கப்பட்டவன். அவர்களுக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தையை பிடித்து நம்பி நம்பி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடி பொழுதையும் நான் அல்ல ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறீர் என்று நடந்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காக நான் இவ்வளோ பிரயாசப்படுகிறேனே, எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான் வாழ்கிறேனே, எனக்கு பலன் இல்லையா, என் வாழ்க்கையில் விடிவு காலம் இல்லையா என்று நினைக்கிற உங்களுக்காக கர்த்தர் காலை வேளையில் இடைப்படுகிறார். உங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. நீங்கள் கிரியை செய்கிறதுல மட்டும் சோர்ந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. போவாஸ் சொன்னார், நீ வேற எங்கேயும் தேடி போகாம, வாலிபர்களை தேடி போகல, மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனை தேடி போகல, ஸ்தோத்திரம், என் வயலை தேடி வந்தியே, ராத்திரி வேளை என்னை தேடி காலில் வந்து அமர்ந்திருந்திய, இரவும் பகலும் அவரை நோக்கி காத்திருக்கிற, அவர் தான் தஞ்சம் என்று இருக்கிற உங்களை உங்கள் கிரியைகளுக்கு தக்க மிகுந்த பலன். மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய செட்டைக்கு கீழே வந்துட்ட, அவரால் நிறைவான பலன், அந்த நிறைவான பலன் கிரியைகளுக்கு தக்க காத்திருக்கிற, அவரையே நம்பி இருக்கிற, அவரையே சார்ந்து இருக்கிற, அவருக்காக கிரியை செய்கிற உங்களுக்கு நிறைவான பலன்களை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை ஏதோ கேட்கிறேன், யாரோ சொல்றாங்க கேட்கிறேன் அப்படின்னு விடாதபடி உங்களுக்குன்னு வருகிற வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென். உவைத்தான் நண்பினாலே, நீதியின் வலக்கரத்தாலே, உன்னை தாங்குவே நான் அன்பினாலே, ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசினார், இடைப்பட்டார். ஆமேன். நாம் செய்கிற கிரியைக்கு தக்க பலன் ஆமேன் நமக்கு உண்டு. ஆமேன். இந்த வேளையிலும் நாம் ஜெபிக்கிற ஜபங்களுக்கு பதில் உண்டு. நாம் சேர்ந்து நாம் ஜெபிப்போம். திறப்பில் நிற்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமேன். இப்பொழுதும் நம்முடைய தேசத்துக்காக, தேசத்தின் சபைகளுக்காக, தேசத்தின் ஜனங்களின் ரட்சிப்புக்காக, தேசத்தின் சேமத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்முடைய தேசத்துக்காக திறப்பில் நிற்போமா? சபைகளின் வளர்ச்சிக்காக, சபைகளில் ஆத்துமாக்கள் அனுதினமும் கொள்ளை பொருளாய் கொண்டு சேர்க்கப்பட நாம் எல்லாரும் சேர்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பை நம்முடைய கரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருகிறவரப்பா. நாங்கள் எங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்திய தேசத்தை எங்களுக்கு தந்தீரே, எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் நேசித்து ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் எழுதி வைத்து ஆண்டவரே இதை ஆசீர்வதித்திருக்கிறீரே. தந்த நல்ல செழிப்புகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. குறிப்பாக எங்களை இந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல சிருஷ்டித்தீரே. இந்த கடைகோடி முனையில் இருக்கிற எங்களையும் நீரப்பா ஸ்தோத்திரம் நல்ல சூழ்நிலைகளை தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே. செழிப்பை எங்களுக்கு வைத்திருக்கிறீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, அந்த கடைகோடியிலிருந்து நாங்கள் அப்பா தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தின் எல்லைகள் காக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசத்துல சேமம் உண்டாகட்டும். தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட ஆண்டவரே தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்களாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு சர்வீஸ் மைண்டோட அப்பா அவர்கள் தங்கள் கடமைகளை செய்ய காரிய சித்தியே கடமை உணர்வை கொடுங்க. எல்லாரையும் யோசேப்புகளாய் மாற்றுங்க. தேசம் வளரும்படியா, தேசம் பாதுகாக்கப்படும்படியா, தேசத்தின் பஞ்சங்களுக்கு தப்பிக்கொள்ளத்தக்கதான நல்ல பிளான்களோட ஆண்டவரை செயல்படத்தக்க கூடிய நல்ல அறிவையும் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தையும் எங்கள் தலைவர்களுக்கு கொடுப்பீராக, அதிகாரிகளுக்கு கொடுப்பீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து காத்து கொள்ளுங்கப்பா. தேசத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, கொள்ளை நோய்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கு பார்த்தாலும் காய்ச்சலின் கூறுகள் அப்பா, அவைகள் எல்லாம் முற்றிலுமாய் மறுபடியாய் ஜெபிக்கிறோம். நல்ல சீதோஷண நிலையை தருவீராக. ஓ ஹல்லேலூயா. விளைநிலங்கள் எல்லாம் நல்ல பலனை தரட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, தேசத்தில் கோபம் பற்றி எரிகிற பொழுது ஆகாபின் நாட்களில் அப்பா மழை நிறுத்தப்பட்டு போயிற்று ஆண்டவரே. அப்பா, எங்கள் தேசத்தின் பாவங்களை மன்னித்து, எங்கள் மீறுதல்களை மன்னித்து நீர் எங்கள் தேசத்துக்கு நல்ல மழையையோ ஆண்டவரே ஸ்தோத்திர, தேசத்துக்கு செழிப்பையும் தாரும் ஆண்டவரே. விளைநிலங்கள் நல்ல பலனை கொடுக்கட்டும் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஃபேக்டரிஸ்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஓ உயர்வை காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. டெக்னிக்கல் ஃபீல்ட் ஆண்டவரே வளர்ந்து பெருகட்டும் ஆண்டவரே. தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓ அப்பா, தேசங்கள் மத்தியில் அறியப்பட்டு உயர்த்தப்பட்டு உன்னதத்தில் வரட்டும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேசத்தின் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். ஆத்துமாக்கள் விடுதலை ஆகட்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேசத்தில் சபைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. மண்ணவாட்டியே ஆயத்தப்பட ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. அப்பா, சபைகளுக்குள்ள உள்ளதை உள்ளதென்றோ இல்லதை இல்லதென்று போதிக்கிற ஒரு நல்ல போதனை வரங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. கள்ள உபதேசங்கள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. அதை அறியக்கூடிய உணர்வை ஹல்லேலூயா ஒவ்வொரு விசுவாசிகளுக்கு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபைகளை பாழாக்குகிறவன் அறுப்புண்டு போனால் நலமாயிருக்கும் என்று எழுதி இருக்கிறபடி அகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரமப்பா. சபைகளை பாதுகாப்பீராக, ஊழியர்களை பாதுகாப்பீராக. விசுவாசிகள் உணர்வுள்ள இருதயத்தோடு விழிப்போடு காணப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய வருகை சமீபமாயிற்றப்பா. நாங்கள் அறிந்திருக்கிறோம். நிர்விசாரமாயிராதபடிக்கு விழிப்போடு காணப்பட மணவாட்டியாய் ஆண்டவரே கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட மணவாளன் வருகைக்கு எல்லா சபைகளும் ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரமப்பா. உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற சபைகளை கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உபத்திரவத்தில் கிடக்கிறவர்கள், சிறைப்பட்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அப்பா, சபை நிமித்தம் கிறிஸ்துவின் நிமித்தம் சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு ஹல்லேலூயா அப்பா, எங்கே போவோம் என்று சொல்லி ஒளிந்து மறைந்து கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. அதற்கு காரணமான காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்கப்பா. சபைகளை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யுங்க. பாதி அப்போஸ்தல நாட்கள் நடந்தது போல அற்புதங்களும் அடையாளங்களோ அப்பா ஸ்தோத்திர பிரத்யட்சமாய் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் சபைகள்ல மகிமைப்படுவதாக. உன்னதத்திலிருந்து வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பின்மாறி இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. உலகத்தின் ஆசாபாசங்களில் சிக்குண்டு பின்மாறி கிடக்கிற ஆத்துமாக்களே கர்த்தர் ஒரு விசை மனம் திரும்ப பண்ணுங்கப்பா. மறுதலித்து பின்வாங்கி போனவன் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நீர் ஒப்புக்கொடாதபடி அவர்களையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வரும் ஆண்டவரே. தேவ மகிமையின் பிரசன்னம் எங்கும் தாராளமாய் நிரம்பி இருப்பதாக. எங்கள் தேசத்தையும் தேசத்தின் சபைகளையும் கர்த்தர் கடாட்சித்து உம்முடைய கண்ட்ரோல்குள்ள வைப்பீராக. உம்முடைய பாதுகாப்பின் வேலைக்குள்ள வைத்து காத்துக்கொள்ளுங்க. தாழ்த்தி உங்க கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். அருமையானவர்களே, மத்தியான நேரத்தில் நாம் டிவி முன்னால் உட்கார்ந்து இந்த மீடியா மூலமாக தேவனுடைய அன்பை அறியும்படியாய் தேவன் நமக்கு கிருபை தந்தார். எவ்வளோ நல்ல தகப்பன். ஆனால் இந்த ஹெவன் டிவிக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்றால் கோடானு கோடி வீடுகளுக்குள்ளால் போய் ஆண்டவருடைய அன்பை அறிய, தேவனை அறிவை பெருக்கும்படியாய் எவ்வளவாய் ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எவ்வளோ நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா விமர்சனங்களும் ஆண்டவரை தேடக்கூடாதபடி அநேக காரியங்கள் வந்து நம்மை திசை திருப்ப வரும்போது தேவன் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஹெவன் டிவி ஒரு மீடியாவை நமக்கு தந்திருக்கிறார் என்றால் எவ்வளோ நல்ல தகப்பன். நம்ம கண்களை மூடி அந்த தேவைகளுக்காக இந்த ஹெவன் டிவி ஆசீர்வதிக்கப்படும்படியாய் அந்த உபகரணங்களை தேவன் தேவையை சந்திக்கும்படியாய், இன்னும் தரிசன தேசத்தை தேவன் சந்திக்கும்படி ஆத்துமாக்களை தரும்படியாய் அந்த MMJ மூலமாக நாம் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு வீடுகளிலும் இறங்கும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமுத்திர கர்த்தாவே நீர் எங்களுக்கு இறங்கும் என்று கேளுங்கேனா. அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் இரக்கமுள்ள தகப்பன், அவர் தயை நிறைந்த தேவன். அவர் சும்மா பொய்யர் அல்ல, அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. அவர் கேட்கிற போது கொடுக்கிற தேவன். தட்டுங்கள் அப்படி திறக்கப்படும் என்று சொன்னாரே, அப்படிப்பட்ட தேவன். நாம் தட்டும் போது காரியங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். தம்முடைய கிரியைகளுக்கு அவர் பலன் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த ஹெவன் டிவி மூலமாக செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகளுக்கும் இந்த ஹெவன் டிவிக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அதை பார்க்கிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறாயா.
ஹெவன் டிவி மூலமாக ஆண்டவரே அப்போ அநேக ஊழியங்கள் கடந்து செல்லும் போது தகப்பனே, ஒவ்வொரு வீடுகளில் போகும்போது ராஜா வேதனையோடு கூட இருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், வார்த்தையை எப்படியாவது கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. வேற எந்த மீடியாவும் இல்லை, இதுதான் எங்களுக்கு வழி, ஆண்டுடைய அன்பை அறிய இந்த ஒரு காரியம் எங்களுக்கு கிடைத்திருக்குன்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆண்டவரே அறிக்கையிடுகிறதை கேட்டிருக்கிறோம் ராஜா. கர்த்தர் இந்த நாட்களில் ஹெவன் டிவியை ஆசீர்வதிக்கும்படியை செபிக்கிறேன் ஐயா. அதன் மூலம் கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிள்ளைகளுடைய உள்ளத்தை உடைக்கட்டும், உருவாக்கட்டும், மாறுதலை கொண்டு வரட்டுமே என்று செபிக்கிறோம். ஐசப்பா, ரட்சிப்புக்குரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள கத்த கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். எத்தனையோ பேர் தங்களுடைய நேரங்களை எப்படியோ கழித்து கொண்டிருக்கும் போது இந்த ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து என் தேவனுடைய அன்பை உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கண்ணோக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. நீர் பேசும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. எங்களுடைய காதுகள் திறக்கட்டும் ஐயா, எங்களுடைய இருதயம் திறக்கட்டும் ஐயா, எங்கள் சிந்தைகள் ஒருமனப்படட்டும் ஆண்டவரே. என் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் உம்முடைய வார்த்தைக்கு நேராய் இது திருமணமே செபிக்கிறோம். அதற்கு காரணமாக இருக்கிற அன்பு ஃபவுண்டரை உங்க கரத்தில் தருகிறேன். அன்பு மகனை பலப்படுத்துவீராக, கிருபை கொடுப்பீராக, நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுப்பீராக. கர்த்தாவே, குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய கரங்குட இருக்கணுமே செபிக்கிறேன் ஐயா. அநேக தேவைகள் உண்டு ராஜா. மீடியாஸ்ல ஆண்டவரே ஒளிபரப்பும் போது தகப்பனே அப்பா அவ்வளோ உபகரணங்கள் தேவைப்படும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் அறிந்த தேவன் நீர். ஹெவன் டிவிக்காக இதில் நடக்கிற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸுக்காக கொடுக்கிற உழைக்கிற ஜெபிக்கிற கரங்களை கர்த்தர் எழுப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. நேர்முகமாக மறைமுகமாக எத்தனை பேர் முழங்காலனுக்கள் உண்டு ராஜா. கைகளை ஆண்டவர் திறக்கல் உண்டு தகப்பனே. தளர்ந்து போகும்போதெல்லாம் தங்கள் கரங்களை நீட்டி ஆண்டவரே கொடுத்து ஆசீர்வதித்த கரங்களை கர்த்தர் இன்னும் பலப்படுத்தும்படி செபியா. பலனை கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. 1 30 60 100 கர்த்தர் பெருக பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, இந்த மீடியாவில் ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் ஆண்டவரே வேண்டாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் ஆண்டுடைய அன்பை உணரும்படியா இந்த மீடியாவை ஹெவன் டிவியை தந்திரே, அதற்கு அவங்க நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தரிசன தேசம் ஆண்டவரை செழிப்படையட்டுமே ராஜா. ஆத்துமாக்கள் வளரட்டுமே ராஜா. கர்த்தர் ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கிருபை தருவீராக தகப்பனே. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய கூட்டம் கூட்டமாக ஆண்டவரை. வேலையாட்களோ கொஞ்சம், ஆனால் அறுவடை மிகுதி ஐயா. ஆட்கள் கொஞ்சம் ஆண்டவரை. இந்த அறுவடையின் காலத்தில் அறுவடை மிகுதியா இருக்கிற நாட்களில் கர்த்தரே நின்று காரியத்தை வாய்க்க செய்வீராக என்று செபிக்கிறேன் ஐயா. உங்க கரம் நீட்டப்படும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஹெவன் டிவி மூலமாக அநேக ப்ராஜெக்ட்ஸ் ஏசப்பா மத்தியான நேரத்தில் ஆமென் 150க்கு மேலானவர்களை போஷிக்கிற திட்டம் உண்டு ராஜா. இன்னும் ஆண்டவரை எளியவர்களை போஷிக்கிற திட்டம் ஆண்டவரை. கேன்சர் போன்ற ஆமென் நோய்களினால் அவதிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவரை தாங்குகிற திட்டம் எத்தனையோ ராஜா. அத்தனையில உங்க கரம் கூட இருக்கணுமே செபிக்கிறேன் ஐயா. நாங்கள் முன் வந்து என் தேவனுக்காக செய்ய அந்த நற்கிரிகளை செய்ய, அந்த நற்கிரியை செய்யும் போது அதற்குரிய பலன் உண்டு என்று சொன்னீங்களே ஆண்டவரை. நற்கிரிகளை நாங்கள் செய்ய முன்வர கிருபை தாருங்க. எங்களையும் தாழ்த்துகிறோம் ஐயா. ஆண்டவரை மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருவங்க கருத்தில் தர்றோம். பிள்ளைகள் ஆண்டவரே ரா பகல் இல்லாமல் இதை ஆண்டவரை அவ்வளோ அழகாக நேர்த்தியாய் செய்யும் போது கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்க்கையிலும் முழு பலனையும் பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. உங்க கரத்தில் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரமும் கர்த்தர் கூட இருக்கும்படியாய் எங்களுக்கு மரித்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையாய் கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் எத்தனையோ பேர் எங்களிடத்துல வாட்ஸ்அப் மூலமாகவும் நேரடியாகவும் பல ஜெப குறிப்புகளை அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. தங்கள் தேவைகளை
மனுஷரிடத்தில் சொல்லாமல் ஜெபிக்கிறவங்கள்ட்ட நான் சொல்லும்போது தேவன் எனக்கு பதிலை தருவார்னு விசுவாசத்தோட ஒவ்வொருவரும் இங்கே அனுப்பியிருக்கீங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட சில நேரம் இதில் நீங்கள் ப்ரேயர் ரெக்வஸ்ட் அனுப்பியிருக்கலாம். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஹெவன் டிவி அலுவலகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் நினைத்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் அந்த பெயர் தெரியாமல் இருக்கலாம். உங்களுக்கும் எனக்கும் அந்த நபர் யார், எங்கே இருக்காங்க, அவங்க என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரியாது. என்ன டிசீஸ்ன்னு ஒருவேளை கேன்சர்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் என்ன கரெக்டான ப்ராப்ளம்ன்றது தேவனுக்கு தெரியும். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறவர். நீங்கள் தூரத்துலேருந்து ஜெபிக்கிறது நிச்சயமாக தேவன் அதை கேட்டு இந்த நேரத்தில் நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது நிச்சயமாக இருக்கிற இடங்களிலே தேவன் அற்புதத்தை செய்ய வல்லவளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்களாய் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆங்காங்கே இருந்து கர்த்தாவே ஒரு மனமாய் ஆண்டவரே இந்த ஹெவன் டிவிக்கு வருகிற ஒவ்வொரு ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவர்களுடைய பெயர்கள் எங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கலாம் இன்னார் என்று. ஆனால் அவங்க முகங்கள் தெரியாது. அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, என்ன சிச்சுவேஷன்ல இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. ஆனால் நீ சகலத்தையும் அறிகிறவர் ஆண்டவரே. அவங்க எந்த ஆண்டவரே பிரச்சனைகள் ஊடாய் கடந்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்கள் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவர்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா நீர் அறிந்திருக்கிறபடி நாளுமை சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரே ஆங்காங்கே இருந்து கர்த்தாவே இதே ஒரே நேரத்தில் அப்பா ஒரே இருதயத்தோடு ஒரே ஆத்துமாவோடு ஆண்டவரே ஒரே சிந்தையோடு ஆண்டவரே ஒரே ஜெப குறிப்போடு உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க இருந்தாலும் ஆண்டவரே என்ன தேவைக்கு ஆண்டவரே வந்திருக்காங்களோ ஆண்டவரே தேவனுடைய சுகம் ஆண்டவரே இந்த நேரத்துல கடந்து வரட்டும் ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் ஆண்டவரே வெளிப்படணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே, உம்முடைய தூதனை அனுப்புங்க ஆண்டவரே. சோத்திரிக்கிறோம் அப்பா. காயங்கள் மீது ஆண்டவரே சோத்திரி கல்வாரியிலே நீ சிந்தின இரத்தம் ஆண்டவரே தெளிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை மாத்திரமே நம்பிக்கை தாவே அவர்கள் இந்த ஜெப குறிப்பை அனுப்பி இருக்காங்க ஆண்டவரே. இறங்குங்க அப்பா, இறங்குங்க அப்பா. சோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மாலே எங்களுக்கு ஜெயம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மாலே எங்களுக்கு சுகம் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவே வீடுகள்ல பிரச்சனைனாலே இந்த வீட்டுல எனக்கு இருக்க முடியாது, நான் போயிறேன்னு சொல்லி கொண்ட நிலைமை இருந்தாலும் ஆண்டவரே என் தேவனுக்கு ஒரு நிமிடம் போது ஆண்டவரே. ஒரு நிமிடத்திலே கர்த்தாவே அந்த இருதயத்தை கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. அந்த சிச்சுவேஷனை கர்த்தர் மாறுதலாக்கி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சர்வ வல்லவராகி உம்மை நம்பிக்கை தாவே இந்த நேரத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் நீதிமன்றங்கள் அல்ல கர்த்தாவே எங்களுக்கு தீர்வு ஆண்டவரே. இந்த உலகத்தின் மனிதருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அல்ல அப்பா எங்களுடைய தீர்வு ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே, விடுதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே வியாதியின் மத்தியிலே என்ன ப்ராப்ளம்னு டாக்டர்ஸால் டயக்னோஸ் பண்ணக்கூடியாத டிசீஸில் கூட இருக்கிறவங்கள கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே எங்களுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டதப்பா. என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ன்றது நீர் அறிவிங்கப்பா. எங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. ஈவன் டாக்டர்ஸோட டயக்னோசிஸ் கூட நிறைய நேரம் தப்பாக இருக்கிறதுப்பா. ஆனால் என்னுடைய பரம தகப்பனப்பா, எலும்புகளை உருவாக்கினவர், எலும்புகளை நினமுள்ளதாக்கின தேவன் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவர் ஒரு தெய்வீக விடுதலையை ஒரு டிவைன் ஹீலிங் அவர் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உம்மை நம்பினவர்கள் ஒரு நாளும் அப்பா கெட்டு போனதில்லையே ஆண்டவரே. உண்மையிலே ஆண்டவரே கடுகளவு விசுவாசம் இருந்தால் ஆண்டவர் இந்த மலையை பார்த்து பெய்ந்து போனா போன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இன்னைக்கு உம்மை மேலே வைத்த விசுவாசத்தினாலே அப்பா இந்த ஜெப குறிப்பை அனுப்பியிருக்காங்க ஆண்டவரே. விசுவாச
விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த நேரத்தில் என் தேவனை இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. உலகத்து மனுஷர்களை நாங்கள் நாடி போலப்பா ஆண்டவரே சோதரிக்கிறோம். ஆண்டவரை உண்மை நம்பி ஆண்டவரை எங்களுக்காக ஜெபிப்பாங்கன்ற விசுவாசத்திலே, உண்மையிலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஆண்டவரை இந்த ஜெப குறிப்பு தந்த ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம்ப்பா. அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ரைட் நவ் மை மாஸ்டர், உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக, உம்முடைய செங்கோல் நீட்டப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அப்போ ஒரு பரம விடுதலையை, ஒரு தெய்வீக விடுதலையை அவர்கள் அனுபவித்த ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அப்பா ஓடத்தக்கதாக கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே சோதரிக்கிறோம். கர்த்தர் இறங்கணும். எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்யும் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே, உண்மையே நோக்கி இருக்கும் ஆண்டவரே சோதரிக்கிறோம், தாழ்த்துகிறோம் கத்தாவே. அப்பா சோதரிக்கிறோம். இன்னுமாய் கத்தாவே ஆண்டவரே இந்த நேரத்தில் தங்களுடைய எல்லா வேலையும் முடித்து கொண்டு ஆண்டவரே இந்த தேசத்துக்காக ஜெபிப்போன்னு சொல்லிட்டு தனக்கு தேவை இருக்குதோ இல்லையோ அடுத்து உங்களுக்கு ஜெபிப்போன்னு முழங்கால் படிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே ஆண்டவரை கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. அவர்களுக்கும் தேவைகள் உண்டு ஆண்டவரே. ஆனாலும் அப்பா அதை ஒதுக்கி வைத்து கொண்டு ஆண்டவரை இந்த நேரத்தை உடைய இடத்துல செலவிட்டு ஆண்டவரே உம்மோடு செலவிடுகிற ஒரு நிமிடம் வீணாது போகாது என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளையும் அறிந்து அவர்களுடைய இருதயத்தின் அங்கலாய்ப்பையும் அறிந்து ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய இருதயத்தின் காயத்தை மாற்றி ஆண்டவரே இந்த உம்முடைய சமூகத்திலே செலவழிக்கிற இந்த நேரத்திற்கு ஆண்டவரே அவர்களுக்கு 200 மடங்கு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனிதனை முகத்தை நோக்கி அல்லப்பா உம்மையே நோக்கி இருக்கிறதனால இந்த நேரத்துக்கு பதிலாக பல மணி நேரத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஒதுக்கி கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை தேர்தல் படுத்தி அவர்கள் தேவைகளையும் சந்தித்து கர்த்தாவே இன்னுமாய் அநேக நேரம் தேவனுடைய சமூகத்தில் செலவிடணும்னு ஒரு ஆவலை அவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். முற்றிலுமாக தருகிறோம் அப்பா. ஒன்று கூட உடைய சமூகத்திலே தருகிறோம். கர்த்தர் வழியில் நடத்தி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கிற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று